யாருங்க லோபா? சொல்லுங்கள் சார். E1 போலீஸ் ஸ்டேஷன் தெரியுங்களா? E1 போலீஸ் ஸ்டேஷன். E1 தெரியுமே சார். E1ல ரங்கராஜன் நினைக்கிறேன். ரங்கராஜன். ஆமாம். ஆமாம். அப்படியா? ரங்கராஜன் அவரு? ரங்கராஜன் இல்லைப்பா. சொல்லுங்க. சிரிக்காது, இங்கே என்ன காமெடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், பார்த்தா அப்படி தான் தெரியுது. கேமரா எங்கேயோ வச்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? யாரு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட மாட்டாரு. என்ன நீங்கள் அப்பா அம்மா வெளில வர போலீஸ்ன்னு உங்களுக்கு இதை கெட்டவன் பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி விடுங்க. ஏதாவது உத்தேசிங்களா? அந்த மாதிரி இல்லை, இப்பெல்லாம் பண்ணுறது 4 பேர் பார்ப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். யோசிக்காமல் நீங்கள் பாட்டு பண்ணிடுறீங்க. இல்லை சார், நீங்கள் கூப்பிட்டது வந்து ஃபஸ்ட்டு வந்து இல்லை, நீங்கள் வந்து இப்போது என்கொயரி அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டீங்கன்னா இது வந்து இப்போ ஆஃபீஸ் வாசலில் வச்சு இப்போ நான் இப்போ அட்மின் ஒருத்தர் இருக்கார். இப்போ ஸோ அவர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் அட்மின்ப்பா எனக்கு அவர்லாம் தெரியாது. வீடியோவில் நீங்கள் தானே வரீங்க? இல்லை சார், கம்பெனி தான். பாருப்பா, இப்போ யார் வீடியோ மூஞ்சி உங்களுக்கு தெரியுதோ, யார் எங்கள் வாட்ஸ்அப்லலாம் வருது. தீபாவை பற்றி உங்களுக்கு யார் பேசணும் சார்? அது ஆக்சுவலாக வந்து இப்போ தீபான்னு பேர் நீங்கள் யூஸ் பண்ணலாமா? ஜெயதீபா பண்ணுறதும் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு பேரை வச்சு இது பண்ணுற மாதிரி பார்க்கலாம்ல. அப்ரப்டாக பேரை வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அவங்கள வச்சு மிமிக்ரி பண்ணுறீங்க, சாரீ கட்டின மாதிரி. சரி, ஒன்றும் இல்லை. கண்டென்ட் எடுக்கிறது யாரு? கண்டென்ட் எடுக்கிறது யாரு? 2 பேர் தான். மேக்ஸிமம் தான் பண்ணுவான். இந்த தீபா வீடியோ. உன் பேர் என்னப்பா? சுதாகர். சுதாகர். சென்னையா? 2 பேரும் சென்னை தானா? ப்ராப்பர் வந்து சிவகங்கை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அடுத்து வந்து தீபா தான் வர போகிறாங்க. சொல்கிறத கேளுப்பா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்து பண்ணுற வீடியோஸ்லலாம் தீபாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் வாங்கி கொடுத்துட்றேன். சிரிக்காதீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ முன்ன பெரிய பெரிய ஸ்டார்ஸே இருக்காங்க. ரஜினியே அரசியலில் உள்ள வரதுக்கு பயப்படுறாரு. இப்போ தான் உள்ளே வராது, தெரியும்ல உங்களுக்கு. எதுக்கு நீங்களாம் அவர் கம்பேர் பண்ணும்போது ஏமாத்துறோம். யாருங்க அப்படியாங்க? யார் என்ன பிரச்சனை? அதுதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. இல்லை, இங்கே பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அவர் வந்துடுவார். நீங்கள் போங்க. இவர் அட்மின். இவர் தான் அட்மினுங்களா? இவர் தான் பார்த்துக்கிறாரு. இந்த கண்டென்ட்லாம் ரெடி பண்ணுறது யார்? நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவர் இன்சார்ஜ். அவர் என்ன இன்சார்ஜ்? அவர் வந்து ஃபுல்லாக இப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்க் மாதிரி ஃபுல்லாக அவர் தான். தரவு செலவு பண்ணிக்கிறார். அது பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருக்கோம். அமுச்சு வச்சுருங்க, நீங்கள் போங்க. ரிகார்டிங் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. எம்ப்ளாயீஸ் அதுக்கு என்ன? இப்போ நான் என்ன ஆஃபீஸ் உள்ள வந்து கேட்டுருக்கேன். இது பப்ளிக் பிளேஸுங்க. பப்ளிக் பிளேஸ் தான். எங்கள் எம்ப்ளாயி வச்சு பேசுனீங்கன்னா என்னன்னு கேட்க வேண்டியது. உங்கள் எம்ப்ளாயி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கிட்டே நாங்கள் சொல்ல மாட்டோம். எம்ப்ளாயர்கிட்டலாம் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பதில் சொல்லாதீங்க சார். நீங்கள் யார் முதல்ல? உங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 பேர் மேலே எதுக்கு வந்து சார் தேவையில்லாம பேசுறீங்க? சார் குச்சிக்கல இருக்குங்க. ஏன் குச்சி நான் வச்சிருக்கேன். மூஞ்சிக்கு நல்லா குச்சி நீட்டாதீங்க. இல்லை சார், ஜஸ்ட் இல்லை சார், இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் போங்க, நாங்கள் 2 மினிட்ஸில் அங்கே அமுச்சு வச்சிடறோம். இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் வேணால் அங்கே இருந்து கூட பார்க்குறேங்க. பார்க்கறதுக்கு இல்லை, உங்களுக்கு ஏதாவது செய்வாங்க சார். நான் பேசல சார், ஜஸ்ட் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நான். இல்லைங்க, இப்போ என்னன்னா இல்லை தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஓகே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிகார்டிங் என்னன்னா அங்கே கேட்டுக்கூடாது. சரி, நான் சொல்லுங்கள். அதனால இவங்க முன்னாடிலாம் வச்சு பேசலாங்களா? இந்த இல்லை வேணா அவங்க போக சொல்லி நீங்கள் போங்க, 2 மினிட்ஸில் அவங்க வந்துடுவாங்க. சரி. விக்ரம். அதாங்க, இப்போ என்னன்னா நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்றோம். ஓகேங்களா?
அதெல்லாம் எதுக்கு இப்போ ஆப்போசிட்டில் இப்போ எதிர்காலத்தில் யூடியூப் தான் பெரிய லெவலாக வந்துட்டு இருக்கு. எல்லா யூத்து கையிலையும் யூடியூப் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சொல்லுங்கள் சுதாகர், நீங்கள் தானே கண்டென்ட்லாம் எடுக்கிறது. இனிமேல் பண்ண வேணா இருக்கலாம் சார். பட் ஆனால் இதுக்கப்புறம் வேணாம் சார். அது இல்லைன்னா பண்ணலாம் நாங்கள். ம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கார தான் இழுத்துட்டு இருக்கீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. சிரிக்காதீங்க, காமெடி. ஹாட் நியூஸ்ல வந்து அதுதான் இழுக்கிறீங்க. இந்த ஹாட் நியூஸ்ல வந்து இது எடுப்போம். அது அதை தாண்டி இப்போ இவங்கள தான் பர்டிகுலராக செய்யணுன்றதெல்லாம் இல்லைங்க, ஒரு லேடி அவங்கள போய் இப்படிலாம் பேசலாமா? தப்பு தான் தெரியுது, இருந்தாலும் நீங்கள் வியூஸுக்காண்டி செய்கிறீங்க. சரி ஓகே, என்ன சொல்கிறீங்க? 5 லட்சம் தரோங்க, மந்த்லி 5 லட்சம். அடுத்து நீங்கள் என்ன இதிலே இருக்க மாதிரியா இல்லை நீங்கள் சினிமா தான். சினிமா ஓகே சொல்லுங்கள். அதுலேயும் நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரஜினி கூட இப்போ பிஜேபி தான், நம்பால் தான் தெரியும்ல. எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. தீபா, ரஜினி சார் திடீர்னு வந்து செய்யுங்க, இப்போ நல்லா செஞ்சிங்கன்னா 5 லட்சம் தரேன்னு சொல்லுங்க சார். ஆக்சுவலாக உள்ளே வந்து என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், அவங்க உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் வெளியிலே கூட்டிகிட்டு வந்தார். அப்படி தான் கூட்டின்னு வர சொல்லுவோம். ஏன்னா ஆஃபீஸ்க்குள்ளே வந்து இப்போ வெளியே இருந்து பேசுனதுக்கே அவங்க வந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. யார் அவங்களாம்? யார் அது? அவங்களும் வந்து எம்ப்ளாயீஸ் தான். எம்ப்ளாயீஸ். ஒரு போலீஸ்காரங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில, இல்லை படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரில. இதுவே நான் போலீஸ் பிஇ படித்தோம். எங்க? இன்ஜினியரிங் திருச்சி ஜேஜே காலேஜ். சரி என்ன சொல்லுங்கள், யோசிச்சு சொல்கிறீங்களா இல்லை எப்படி எப்படி பண்ணல? இல்லை வேறு விதமாக உங்களை ஹேண்டில் பண்ணனாலும் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்த இடம் தெரியாமல் பல பேர் போயிருக்காங்க. ஏன் ரோட்டில் நிற்காதீங்க. சொல்லுப்பா, மாதம் 5 லட்சம். நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இது வெறும் ஆரம்பம் தான், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். என்ன நீங்கள் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எங்கள் கட்சியை வந்து ஆதரிக்கணும். நாங்கள் பண்ணுற நல்லது. நாளைய முதல்வர் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பண்ணுவோம். நாளைய முதல்வர் ஆகிறதுக்கு தான் பிளானு. அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க. எப்படி சார் இப்போ யூடியூப்ல பண்ணுறதுனால எப்படி சார் அவங்க உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல்ல? எங்களுக்கு 4.5 லட்சம் அப்படி அத்தனை பேர் ஓட்டு போட்டாலுமே ஜெயிக்க முடியாது. இல்லை பிரபலம் ஆகட்டும். நீங்கள் ஒரு தம்பி, நீ இன்னைக்கு பற்றி பேசுகிற, நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறோம், புரியுதா? ம் ஏதாவது சொல்லு. நம்புற மாதிரி இல்லைன்னா புரியலப்பா. சார் 5 லட்சம்லாம் எப்படி சார்? தீபாக்கு ஃபோன் பண்ணி யாரும் பேசுறியா? லேடன்ட்ட பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? சார் நான் ஒரே ஒரு கேட்குறேன், டவுட் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். இப்போ பார்க்குறாங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அவங்க பண்ணுறது செட்டராக பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் பார்க்குறாங்க. இப்போ அவங்க மட்டும் பர்டிகுலர் தூக்கி திடீர்னு பேசினோன்னா அதே தான் சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு திரும்பி பண்ண ஆரம்பிச்சு. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்மைல் சேட்டை, ஜம்கட்ஸு எல்லாருக்கையும் பேசியாச்சு. ஸ்மைல் சேட்டை ஒத்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட அவங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் தானே? உங்ககிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்க தனியாக அவங்க சேனலில் பண்ணுவாங்க. அதுதான் அது நீங்கள் பண்ண ஜம்கட்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் அரசியல் சம்மந்தமாக எதுவுமே பண்ணல. இனிமேட்டு பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ப்ராப்ளமோ அவங்களெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு இருக்கோம். என்ன ஓகேவா? 5 லட்சம் ஓகே. அவங்க ராகனூர் தான் இல்லை சார், நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர்கிட்ட பேசுகிறீங்களா? பேசி சொல்கிறீங்களா? இல்லை நெகோஷியேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நெகோஷியேட் பண்ணுவோமா? நெகோஷியேட் எவ்வளோ? 5 லட்சமா 10 லட்சம் கேட்கலாம். 15 லட்சம் கேட்போம். கேட்குறது 1 கோடியாக கேட்டதில்ல. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. கேமரா இருக்கு பாருங்க, இங்கே வாங்க. இவரை பார்த்தா போலீஸ் மாதிரி அதான் டவுட்லேயே கேட்டுருக்கேன். இந்த ஷூ போட்டு அவரு வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட ஃபுல் ஒத்துழைப்போடு தான் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன இவ்வளோ மக்கா இருக்கா? ஐயோ, இவரை பார்த்தா இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கா? எங்க பப்பையெல்லாம் இருக்கு பாருங்க. சென்னை பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் சொல்லுவோமா, அப்படியே பழகிட்டு. சென்னை பசங்கன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப். ஓகே, சென்னை பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க.